இப்போ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, மக்களுக்கு ஒரு தேவையை உண்டாக்குறதுக்காக வேண்டி பதுக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. பதுக்கிறத தடுக்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம், பதுக்கல்ல நம்ம பாட்டுக்கு நம்ம நெல்லை கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறோம், தட்டுப்பாடை ஏற்படுத்தலை. ஆனால் அது விலை கூடும்போது விற்கிறோம், அது தப்பு கிடையாது. தட்டுப்பாடை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி வாங்குகிறோம். உதாரணமாக நம்ம ஊருக்கு வரக்கூடிய 2-3 ரோடு இருக்குது. வியாபாரிகள் வெளியூர்ல இருந்து மரக்கறி எடுத்துக்கு வர ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் போய் இடையில நின்று ஊருக்கு வரக்கூடிய முழு பச்சை மிளகாயும் ஒரு ஆள் காசு கொடுத்து வாங்குறாரு. இந்த ஊருக்கு இன்றைக்கு வரக்கூடிய மரக்கறி அப்பப்போ வரதான், ஸ்டோக் இருக்காது. வரக்கூடிய 2 ரூட்டிலையும் வர்ற எல்லா பச்சை மிளகா லொரியையும் ஒரு ஆளே காசை கொடுத்து வாங்கிட்டார். வாங்கி கொண்டு வந்து அவன் சொல்லலாம் வேலை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். கிராமங்களில் இருந்து பட்டணங்களுக்கு வியாபாரம் வருதுன்னு சொன்னால் அந்த வியாபார வாகனத்தை இடையில் மறித்து வாங்குவதை தடுத்தார்கள். ஒரு முஸ்லிம் வியாபாரம் பண்ணும்போது அவருக்கு எதிராக வியாபாரம் பண்ணுவதை தடுத்தாங்க. அப்போ ஏல விற்பனை ஹராம் தடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு எதிராக நீங்கள் விலை வைக்கணுங்கிறாங்க. இப்போ ஒரு மீனை கடற்கரையில் குமிச்சு போட்டுட்டு என்ன செய்வாங்க, 5000 ரூபான்றாங்க. ஒருத்தர் 5500 ரூபான்றாரு. இப்போ இன்னொருத்தர் 6000 ரூபான்றாரு. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஒரு முஸ்லீமுக்கு எதிராக விலை வைக்கிறாரு. அப்படி வைக்கக்கூடாது. அப்போ ஏல விற்பனைங்கிறது தடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் ஒரு இடத்தில் பொன் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீ போய் பொன் பேசாத. அவன் பேசி அவன் முடிவாக்கி அவன் வேணான்னு விட்டால் நீ பேசுன்றாங்க. ஒரு முஸ்லீமுக்கு எதிராக பொன் பேசவும் வேணாம், ஒரு முஸ்லீமுக்கு எதிராக வியாபாரம் வேணும் பேசவும் வேண்டாம் என்றாங்க. விலையை ஏற்றிவிடும் நோக்கத்தில் விலை கூட்ட வேண்டாம் என்கிறாங்க. அப்போ அந்த விலையை ஏற்றி விடுறதுக்காக வேண்டி என்ன செய்யற, போய் கேட்கறது. இப்படி கேட்டு என்ன செய்யறது, இந்த புரோக்கர்கள் என்ன செய்யறது, இந்த வளவுகளுக்கு விலை யாரு தீர்மானிக்கிறா, புரோக்கர் தான் ஏற்றி விடுறது. அண்ணா 50 லட்சத்துக்கு நன்னா கேட்டேங்கிறது, 50 லட்சத்துக்கு ஒரு ஆள் கேட்கறது. அப்படியே கேட்டோன்னா உலகம் யோசிப்பான், அவன் வல்லாஹி சத்தியம் பண்ணுவான், 50 லட்சத்துக்கு ஒரு ஆள் கேட்டார், இப்போ கேட்டார், இன்னும் கொடுப்பேன்டோன்னு நம்ம தஞ்சிக்கு இவன் கொடுத்துருவான். அப்போ இப்படி என்ன சொன்னால், ஒரு முஸ்லீமுக்கு விலையை ஏற்றி விடுற நோக்கில் விலை பேசுகிறத ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஒரு முஸ்லீமுடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் பேசுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே மாதிரி ஒரு முஸ்லீமுடைய பெண் கேட்டிருக்கும் போது அவர் விடும் வரைக்கும் அந்த பெண்ணை போய் கேட்பதையும் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். இப்படி வியாபாரத்தில் ஹராம் ஹலால்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போவில் இருந்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அளவை நிறுக்கும்போது மோசடி, அப்பெல்லாம் அளந்து தான் கடையில் விற்போம். இப்போ அளந்து பெக் பண்ணி வருது, தூக்கி வேண்டியதான். அதில் அடிச்சிக்க 450 கிராம் அடிச்சிருக்கோம், அவ்வளோதான். நம்ம நிறுத்து பார்க்குறோமா, வச்சு பார்க்குறோமா, அதில் அவர் மோசடி செய்வாராக இருந்தால் அந்த வியாபாரம் அனுமதியானதா சிந்திச்சு பார்க்கணும். அப்போ மோசடி செய்கிறது, புறாடு ஏமாத்துறது, மன் கஷ ஃபலைஸ மின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மோசடி செய்கிறவை எங்களை சார்ந்தவன் அல்லங்கிறாங்க. எங்களை சார்ந்தவன் என்றால் என்ன, முஸ்லீம் கிடையாது அப்படிங்கிறாங்க. மோசடி செஞ்சா, மோசடிங்கிறது பல வகையில் வரும். என்ன வகையில் எல்லாம் மோசடிகள் வரும் என்று சொன்னால், அளவை நிறுவைகளில் மோசடி செய்யலாம், அளக்கிற நிறுக்கிறதுல குறைச்சி மோசடி செய்வோம். அடுத்தது நிறுவையை கூட்டுறதுக்காக வேண்டி அதில் சிலதை கலக்கிறது, ஈரப்படுத்தி விடுறது, மண்ணை கலந்துடுறது, நிறுவையை கூட்டுறதுக்காக அந்த பெக்கிங்கை பெருசாக்கி விடுறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க, ஒருத்தர் தானியம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. தானியத்துக்குள்ளே கையை விட்டு பார்க்குறாங்க, ஈரமாக இருக்குது. என்ன ஈரன்றாங்க, மழை பெஞ்சிடனாங்க. மழை பெஞ்சா மேலே தானே நலையணும், உள்ளே எப்படி நலையும்? அப்போ தான் சொன்னாங்க, மன் கஷ ஃபலைஸ மின்னா, மோசடி செய்தவன் என்னை சார்ந்தவன் இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு அதை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நிறுவையை கூட்டுறதுக்காக வேண்டி சில கலப்படங்களை உண்டாக்குறது, அது மோசடி. அதே மாதிரி நோய் பரவுறதுக்கான சில விஷயங்கள் அதில் இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க, அதை மறைச்சிடுவாங்க. இந்த கெமிக்கலை சேர்த்த நோய் அது நீண்ட காலம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதில் சிலதை கலந்துடுவாங்க. சில நேரம் என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த மரணித்து போன மையத்துக்கள் பழுதாகாமல் இருக்கிறதுக்காக பாவிக்கக்கூடிய ஒரு மருந்தை மீனுக்கு போட்டு அனுப்பிடுவாங்க. அது அப்படி தான் இருக்கும், கூலாக இருக்காது, ஆனால் பழுதாகாமல் இருக்கும். அது ஒரு நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பார்த்தா பச்சை மீனாக தான் தெரியும், ஆனால் ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டு இருக்குது, இதில் நோய் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது,
ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடி வியாபாரமாகவே இருக்குது. அதை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தடுக்கிறாங்க. அப்போ இந்த மோசடியில் ஒன்று தான் பதுக்கல் வியாபாரம்ங்கிறது. மக்களுக்கு தேவை இருக்கும்போது இருக்குது, விலை கூட போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. பார்லிமெண்ட்டில் பேசிட்டாங்க, பட்ஜெட்டு வாசிக்க போகிறாங்க, பெட்ரோலுக்கு விலை கூட போகுது, கேஸுக்கு விலை கூட போகுது ரெண்டு இருக்குது. சொன்ன உடனேயே 1000 லிட்டர் இருக்கும், பெட்ரோல் முடிஞ்சுருவான், கேஸ் முடிஞ்சுருவான். மக்கள் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கேஸ் இல்லை, மழை கொல்லி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. போய் இருக்குது உங்கள்கிட்ட தாங்க வாப்பா, 1000 ரூபா கூட தரம் தாங்கன்னு கேட்டாலும் கொடுத்தா நோண்டி ஆயிடும் இல்லைங்கிறது. அப்போ 12 மணி பிறகு உடனே விற்கிறான். எப்படி வந்துச்சு அவ்வளோ வேகமாக? அவ்வளோ வேகமாக வந்திருக்குதா? அப்போ இவன் மோசடி பண்ணுறான், பதுக்குறான். மக்களுக்கு தேவையை உண்டாக்கி அவன் என்ன செய்யறான்? பதுக்குறான். அப்போ இந்த பதுக்கல் முறை மக்களுக்கு தேவை இருக்கும்போது வச்சுக்கிட்டு இல்லைன்னு பொய் சொல்லி விலை கூட்டினதுக்கு அப்புறமா விற்கிறானே, அப்போ இதெல்லாம் மோசடி வியாபாரம். அப்படியான மோசடி வியாபாரம் பண்ணுறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு